வணக்கம். இன்னைக்கு அசென்டென்சி ஆஃப் த பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வீடியோக்கு நீங்க நியூவா வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் அப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் கிங்டம் ரெண்டு வீடியோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு படிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் ஒரு கிளாரிட்டி ஒரு ஐடியா ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த போர்ஷன் இந்த வார் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அண்ட் இதை டைரக்டா இப்படியே படிச்சீங்கன்னா மண்டையில ஒண்ணுமே வராது. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடிக் வார் இருக்கா, வார் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து, இதான் ஃபர்ஸ்ட் வார். இப்படிலாம் வந்து படிச்சீங்கன்னா மண்டையில ஒண்ணுமே நிக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் யூரோப்பியன் யாரெல்லாம் வராங்க, ரெண்டாவது ப்ரொவின்ஷியல் கிங்டம் இங்க என்னெல்லாம் இருக்கு சொல்லிட்டு படிச்சுட்டு இங்க வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? அசென்டென்சி ஆஃப் த பிரிட்டிஷ். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். பிரிட்டிஷ் வந்து கர்நாடிக்கை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கர்நாடிக் வார். ஃபர்ஸ்ட் வார் வந்து பார்த்தீங்கன்னா வார் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் வார் ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து. இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு வார் வந்து போயிட்டு இருக்கும். அந்த வார் பேரு ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? அவுட் சைடு இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும், பிரான்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் சார்ல்ஸ் ஆல்பர்ட்னு ஒருத்தர் இருப்பாரு. இங்கிலாந்து சைடு வந்து பார்த்தீங்கன்னா மரியா தெரசா சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவுட் சைடு இந்தியா இந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால இந்தியாவுக்குள்ளேயும் பிரான்ஸும் இருப்பாங்க, பிரெஞ்சும் இருப்பாங்க, பிரிட்டிஷும் இருப்பாங்க, சரிங்களா? இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு மோதல், ஒரு பகை உணர்வு வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு இக்னைட் பாயிண்ட், சரிங்களா? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகேவா? நவாப் ஆஃப் கர்நாடிக்ஸ் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட் பை பிரெஞ்ச் அண்டர் த டியூப்ளக்ஸ். நவாப் ஆஃப் கர்நாடிக் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்வருதின்னு சொல்லிட்டு கர்நாடிக்ல ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கும் டியூப்ளக்ஸ்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணுவார் இந்த அன்வருதீன், தட்ஸ் மீன் நவாப் ஆஃப் கர்நாடிக் பார்த்தீங்கன்னா போய் பிரிட்டிஷை துணை கூப்பிடுவாரு. சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸுக்கும் பிரிட்டிஷுக்கும் இங்கே ஆகாது. ஏன்னா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸும் இங்கிலாந்தும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் ரெண்டு பேத்துக்குமே ஆகாது. ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது, ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்றது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ரிவோல்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ இதனால நவாப் கூப்பிட்ட உடனே பிரிட்டிஷும் வந்துருவாங்க, சரிங்களா? இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் பிரான்ஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பேட்டில் அட் சாந்தோம்ல பிரான்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க, டியூப்ளெக்ஸ் வந்து வின் பண்ணிடுவாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் த பிரெஞ்சு பிசைட் த மெட்ராஸ். ஸோ இந்த பேட்டில் முடிஞ்ச உடனே பிரெஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் மெட்ராஸை அட்டாக் பண்ணி பிடிப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் டியூப்ளெக்ஸ் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து கர்நாடிக்கோட தான் சண்டை போட்டேன், நீ எதுக்கு அவனுக்கு துணைக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவாரு, போயிட்டு மெட்ராஸை பிடிச்சிருவாரு, ஓகேங்களா? திஸ் வார் எண்டட் த ட்ரீட்டி வித் ஆக்சிலா சாப்பல், வித் ஆல்சோ எண்டட் த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். ஸோ இந்த வார் எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் வந்து எண்ட் ஆகும். எண்ட் ஆகும்போது அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற மெட்ராஸை பிடிச்சி வச்சுட்டாங்க, சரிங்களா? இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெஞ்சில் இருக்க கோவோஸ் நோட் சாரி நோவோஸ்கோட்டியா, நோவாஸ் கோட்டியா இல்லைன்னா கோஷியா ஏதோ ஒன்று, சரிங்களா? இப்படி ஒரு இடம் வந்து பிரான்ஸ்ல இருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆக்சலா சாப்பல் என்ன பண்ணுவாங்க, பிரான்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து மெட்ராஸை பிடிச்சி வச்சிருக்கேன், அதை உங்கள்கிட்டயே நான் திருப்பி தந்துடுறேன், பிரிட்டிஷ்டே திருப்பி தந்துடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நோவாஸ் கோட்டியா இருக்கு இல்லையா, அதை திருப்பி தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடி போடுவாங்க. இந்த டிடி பேரு ஆக்சிலா சாப்பல், சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் கர்நாடிக், ஓகேவா? ஸோ இதுல நீங்க மெயினா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா பேட்டில் அட் சாந்தோ இது நடக்கும். இது வந்து டியூப்ளெக்ஸுக்கும் அன்வர்தீன் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட டிடி பேரு ஆக்சிலா சாப்பல். இந்த ஆக்சிலா சாப்பல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸை பிரெஞ்சு என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பிரிட்டிஷ்டே கொடுத்துருவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் வார் 1749 இருந்து 1754 இந்த பீரியட், இந்த டியூரேஷன்ல நடக்குது. ஸோ இந்த வாரோட அந்த ட்ரிகர் மொமெண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா படிச்சிருக்கோம்.
ஹைதராபாத்தை யார் வந்து ஃபவுண்ட் பண்ணது? நிசாம் உல் முல்க் இல்லைன்னா அசஃப் ஜஹான் இப்படிலாம் படிச்சிருக்கோம். ஸோ அவர் வந்து இறந்துருவாரு. சரிங்களா? இந்த நிசாம் உல் முல்க்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அவரு வந்து இறந்துருவாரு. டைட் அட் 1748. 1748ல அவர் வந்து இறந்துருவாரு. இறந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல இந்த சக்சஷன் சொல்லிட்டு இப்ப அடுத்து அரியணைக்கு யார் வருது சொல்லிட்டு ஒரு சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த சண்டையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் யாருன்னா முசாஃபர் ஜங். முசாஃபர் ஜங்கு. இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நசீர் ஜங். இந்த நசீர் ஜங். சரிங்களா? 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த முசாஃபர் ஜங் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன் ஆஃப் த இந்த நிசாம் உல் முல்க் இல்லைன்னா அசஃப் ஜானோட கிராண்ட் சன்னு. இவர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு முகல்கிட்ட போயிட்டு நான் வந்து ஹைதராபாத்ல வந்து கிங்கா இருந்துக்கிறேன் சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இவர் முசாஃபர் ஜங்கு வந்து வருவாரு. நசீர் ஜிங்கு வந்து அசஃப் ஜானோட சன்னு, டைரக்ட் மகன். இவர் வந்து அரியணையில வந்து உட்காந்துருவாரு. பட் இப்போ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இப்படி சண்டை போட்டுக்கும் போது இந்த முசாஃபர் ஜங் என்ன பண்ணுவார்னா போயிட்டு பிரெஞ்சை கூட்டு வந்துருவார். தட்ஸ் மீன் டியூப்லெக்ஸை சப்போர்ட் கூட்டு வருவாரு. நசீர் ஜங் என்ன பண்ணுவார்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சைடு இருக்கிற பிரிட்டிஷை வந்து சப்போர்ட் கூட்டு வருவாரு. சரிங்களா? ஸோ இது வந்து இங்க போயிட்டு இருக்கா. அண்ட் கர்நாடிக்ல சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடிக்ல இங்க யார் இருக்கா? சந்தா சாஹிப் இருக்காரா? இந்த சந்தா சாஹிப்பும் சந்தா சாஹிப் எஸ்ன்னு போட்டுருவோம். சும்மா நான் வந்து ஷார்ட்டா எழுதுறேன். நீங்க வேணா டீட்டெயில் எழுதிக்கோங்க. அன்வருதீன். அன்வருதீன். அன்வருதீன் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருப்பாங்க. ஓகேவா? டியூப்லக்ஸ் அலைன்டு வித் முசாஃபர் ஜங் அண்ட் சந்தா சாஹிப். முசாஃபர் ஜங் எங்க இருக்காரு? ஹைதராபாத். சந்தா சாஹிப் கர்நாடிக்ல இருக்காங்க. இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஆர்மியா வந்து பார்த்தோன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி சண்டை நடக்கும்போது இதுலயும் டியூப்லெக்ஸா வின் பண்ணுவார் ஃபர்ஸ்ட். பிரெஞ்சு தான் வின் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த முசாஃபர் ஜங்கும் சந்தா சாஹிப்பும் வின் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் த இனிஷியல் விக்டரி ஆஃப் த பிரெஞ்சு. பிரெஞ்சில் வந்து பார்த்தோன்னா இனிஷியலா இவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்படி வின் பண்ண உடனே இந்த அன்வருதீன் இருக்கார் இல்லையா? இவரை வந்து இந்த டியூப்லெக்ஸ் வந்து கொன்றுவாரு. இவரோட மகன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து முகமது அலி. சரிங்களா? இவரோட மகன் வந்து முகமத் அலி. இரு வரேன். முகமத் அலி. இதுல எந்த டீட்டெயிலும் இல்ல. அதனால இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகே. முகமது அலி இவர் வந்து வார லீட் பண்ணுவாரு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா தோத்துட்டாங்க இல்லையா? முகமது அலி தோத்துட்டாங்க இல்லையா? அதனால இவர் வந்து ட்ரிச்சிக்கு வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. இந்த முகமது அலி என்ன பண்ணுவாரு? ட்ரிச்சிக்கு வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. இப்படி போகும்போது இந்த சந்தா சாஹிப் இருக்காரு இல்லையா? இவர் என்ன நினைப்பாருன்னா திருச்சிக்கு போயிட்டு இந்த முகமது அலியை வந்து அட்டாக் பண்ணி இவர் எப்படியாச்சும் வந்து சாகடிக்கணும் அப்படி சொல்லிட்டு, இல்லைன்னா ட்ரிச்சியை பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு சந்தா சாஹிப் அவரோட கேபிட்டல் அவரோட டெரிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆர்காட் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம். ம் அத விட்டுட்டு அதுல கரெக்டான ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணாம என்ன பண்ணுவார்? இந்த ஆர்காட்டை இங்க விட்டுட்டு நேரா திருச்சிக்கு போயிடுவாரு. இவரோட படையோட கிளம்பி திருச்சிக்கு போயிடுவாரு. ஓகேங்களா? இப்ப இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா சீஜா ஃபார்கோட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ராபர்ட் கிளைவ் எமர்ஜ்டு விக்டரிஸ். ராபர்ட் கிளைவ் அப்படி சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ்ல ஒரு கிளர்க் இருப்பாரு. இவர் வந்து இனிஷியலா ஒரு கிளரிக்கல் லெவல்ல கீழே இருக்கிற ஒரு ஆபீசர் தான். பட் மெயினா வந்து பார்த்தோன்னா இருக்கிறவரு அந்த கவர்னர் இல்லைன்னா வந்து ஆபீசர் அவர் வந்து சாண்டர்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? சாண்டர்ட்ட என்ன சொல்லுவாருன்னா இப்ப முகமது அலிய பிடிக்கிறது அதாவது கொல்றதுக்காக இந்த சந்தா சாஹிப் ஆர்காட்டை விட்டுட்டு போயிட்டாரு. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்காட்டை அட்டாக் பண்ணா நம்ம ஆர்காட்டை ஈஸியா நம்ம பிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ராபர்ட் கிளைவ் சொல்லுவாரு. இப்படி ராபர்ட் கிளைவ் சொன்னோடனே இவரோட ஆஃபீஸர் ஹெட் இருக்கார் இல்லையா சாண்டர், அவரு ஒத்துக்குவாரு. ஸோ ராபர்ட் கிளைவ் ஜஸ்ட் ஒரு 200 men 210 men சொல்லுவாங்க. அதை அவங்கள மட்டும் கூட்டு போயிட்டு இந்த ஆர்காட்டை பிடிச்சிருவாரு. இந்த ஆர்காட் தான் வந்து கர்நாடிக்கோட மெயினா அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ இந்த ஆர்காட்டை ராபர்ட் கிளைவ் சீச் பண்ணிடுவாரு. சரிங்களா? இதை பிடிச்ச உடனே இது நியூஸ் கேட்டு சந்தாசேகர் என்ன பண்ணுவாரு? திருச்சியில இருந்து முகமது அலியை அட்டாக்கும் பண்ண முடியல. இப்ப திருச்சியில இருந்து ஒரு படையெல்லாம் கூட்டிட்டு நேரா ஆற்காட்டுக்கு வருவாரு. சரிங்களா?
ஆர்காட்டுக்கு வருவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து சந்தா சாஹிப்போட படை, ஆர்மி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுதான் சந்தா சாஹிப்போட ஆர்மி. வந்து ஆர்காட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராபர்ட் கிளைவ் இருக்காரு, சரிங்களா? ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெப்பன்ஸுமே உள்ளதா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 மென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை சுற்றி வளர்ப்பாங்க. பட் இருந்தாலுமே இது ஒரு கோட்டை, சரிங்களா? பட் அட்டாக் பண்ண அதே டைமிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷர் சாண்டர் சொல்லிட்டு வெளியில அவங்களோட ஆபீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சாண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியில இருந்து சந்தா சாஹிப்பை அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க வெளியில இருந்து சந்தா சாஹிப்பை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த சினாரியோவை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. வந்துருச்சா? சரி. வெளியில இருந்து இந்த சந்தா சாஹிப்பை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே இருந்தும் ஃபோர்ட்ல இருந்தும் ஆளுங்க அட்டாக் பண்றாங்க. வெளியிலயும் சுத்தி வந்து சாண்டர்ஸ் வந்து பிரிட்டிஷர் வந்து அட்டாக் பண்றாங்க. இதனால ஆர்காட்டை இழந்துருவாங்க. சந்தா சாஹிப் இந்த வார்ல வந்து தோத்துருவாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளக்ஸும் இந்த இந்த இடத்துல உடனே உடனே அவரால் வர முடியாது. டூப்ளக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனை கைமீறி போயிருக்கும். ஆர்காட்டை பிரிட்டிஷ் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு இந்த முகமது அலி அலி என்ன பண்ணுவார்னா சந்தா சாஹிப்பை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு, சரிங்களா? இதுதாங்க இந்த ஸ்டோரி. இதுதான் ஸ்டோரி. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. டியூப்ளெக்ஸ் அலைன்டு வித் முசாஃபர் ஜங் அண்ட் சந்தா சாஹிப் கர்நாடிக், இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்துட்டு இனிஷியலா விக் பண்ற ஜெயிக்கிறாரு. அல்டிமேட்லி ராபர்ட் கிளைவ் எமர்ஜஸ் விக்டரிஸ். ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு? வின் பண்றாரு. வார் எண்டட் வித் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, ட்ரீட்டி ஆஃப் கோடஹு. த சீஜ் ஆஃப் ஆர்காட் எப்பன்னா 1751 மேடு கிளைவ் எ நேஷனல் ஹீரோ இன் இங்கிலாந்து, சரிங்களா? இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பேர் வந்து ராபர்ட் கிளைவுக்கு இந்த டைம்ல 1751ல கிடைக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1756 வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் போவாரு. அப்புறம் 64ல வந்து நமக்கு வந்து பக்சார் படிச்சிருக்கோம். பக்சார்லயும் ராபர்ட் கிளைவ் எப்படி வின் பண்ணாரு இதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன், சரிங்களா? இத பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன, முகமது அலி திருச்சி, சரி அவ்வளவுதான். இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, ட்ரீட்டி ஆஃப் கொடகு, இதுல என்ன பண்ணுவாங்க, என்ன ட்ரீட்டி பண்ணுவாங்கன்னா ராபர்ட் கிளைவுக்கு ஒரு விஷயம் தெரியும். டியூப்ளெக்ஸ் இங்க இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்மளை வந்து தோக்கடிச்சிருவாரு. டியூப்ளெக்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மனுஷன். அதனால ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியில என்ன சொல்லுவாரு, நீங்க வந்து டியூப்ளெக்ஸை இங்க கவர்னரா வைஸ்ராயா அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, மறுபடியும் பிரான்ஸுக்கே கூட்டிக்கணும் அப்படி சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, ட்ரீட்டி ஆஃப் கொடகு இதை வந்து சைன் பண்ணிடுறாங்க. இது ரெண்டாவது வார். ஸோ இந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கர்நாடிக்கை ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிட்டாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் வார் 58லேருந்து 63. இந்த 58 வரும்போதே 57ல் அவங்க பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்கும்போதே பெங்கால் ரீஜனை அவங்க பிடிச்சிருவாங்க. பெங்கால் ரீஜனை பிடிக்கும் போதே பிரிட்டிஷ்க்கு நிறைய காசு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிரிட்டிஷ் தன்னோட ஆர்மியை வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. தன்னோட ஆர்மியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணி நிறைய வெப்பன்லாம் வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காசு தான் நிறைய வருது. ஸோ பிரெஞ்சு கவர்னர் கவுண்டி லாலி கேப்சர் த ஃபோர்ட் சென்ட் ஜேவிட். ஆக்சுவலா இந்த வாரோட ட்ரிகன் மூமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 இயர் வார்னு சொல்லி இருக்குல்ல, இதுதாங்க. இதுவும் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷுக்கும் பிரான்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா 7 இயர் வார் அப்படி சொல்லிட்டு ஒன்று நடக்கும். எப்போ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 56ல இருந்து 63 வரைக்கும், 1756ல இருந்து 7 இயர் வார் பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடக்கும். 1756ல இருந்து 63 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ்க்கும் பிரான்ஸுக்கும் வந்து வார் நடக்குதா, அதனால பிரான்ஸ் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்காம கவுண்டி லாலி என்ன பண்ணுவாரு, ஃபோர்ட் சென்ட் டேவிட்டை பிடிப்பாரு, ஓகேங்களா? இப்படி பிடிச்ச உடனே மறுபடியும் பிரிட்டிஷ் சும்மா இருப்பாங்களா? பிரெஞ்சு வேர் டிஃபீட்டட் பை பிரிட்டிஷ் இந்த டிசிசிவ் பேட்டில் அட் வந்தவாசி, பேண்டி வாஷ் இல்லைன்னா தமிழ்ல வந்தவாசி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, பிரான்ஸை வின் பண்ணிடுவாங்க. பாண்டிச்சேரி வாஸ் ரிட்டர்ன் டு பிரான்ஸ் பை ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். வழக்கம் போல இந்த ட்ரீட்டி ஆஃப் 7 இயர் வார்னு சொல்றாங்க இல்லையா, 63ல இந்த 7 இயர் வார் வந்து எண்ட் ஆகும். அப்படி எண்ட் ஆகும்போது இந்த 7 இயர் வாருக்கு ஒரு ட்ரீட்டி போடுவாங்க, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இனிமே பிரெஞ்சு வந்து இந்தியாவில் பொலிட்டிக்கல் அஃபேர்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதுபோல பாண்டிச்சேரியில மட்டும்தான் அவங்க இருக்கணும்.
வேற எங்கேயும் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து வரக்கூடாது. இப்படிலாம் சொல்லி நிறைய கண்டிஷன் போட்டு பிரெஞ்சு வந்து இனிமே வந்து இந்தியாவில் இந்த மாதிரி வாருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பிரிட்டிஷ் பண்ணி பிரெஞ்சை முடக்கிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ பிரெஞ்சு வார் இல்லைன்னா கர்நாடிக் வார்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா கர்நாடகாவை பிரான்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து பிடிச்சிருவாங்க. சரிங்களா? எவ்வளவுதாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வாரு, ரெண்டாவது வாரு, மூணாவது வாரு வரிசையா பார்த்துக்கோங்க. 1746ல இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. 63ல முடியுது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த ரீஜன் தான் பெங்காலு. இது எப்போ அது ரெண்டு பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சு பெங்காலை வந்து பிரிட்டிஷ் பிடிக்கிறாங்க. ஒன்று பேட்டில் ஆஃப் பிளாசி 1757ல நடக்கும். ஸோ அந்த வாரில் ஸ்டார்ட் பண்ணி 1764ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்ஸா இருக்கும். மொத்த பெங்கால் ரீஜனையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. பெங்காலை எப்போ பிடிக்கிறாங்களோ இந்த இடத்துல பங்களாதேஷ்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த பெங்கால் ரீஜன் எப்போ பிடிக்கிறாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு நிறைய காசு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்களோட ஆர்மியை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கர்நாடிக் ஆக்சுவலாக கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீஜன் இருக்குல்ல, அந்த ரீஜன் கிடையாது. கர்நாடிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரமண்டல் கோஸ்ட் இந்த இந்த ஓரமாக இருக்கிற இந்த ஏரியாவை தான் கர்நாடிக் சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா இப்போ பிடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்த ஃபுல்லாகவே பிடிக்கிறாங்க. எப்போ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 1746ல் ஸ்டார்ட் பண்ணி 1746ல் ஸ்டார்ட் பண்ணி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1763ல மொத்த கர்நாடகையும் பிடிச்சிடறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரிட்டிஷோட கையில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், என்ன நினைப்பாங்க, ஆல்ரெடி ரெண்டு ஏரியா பிடிச்சாச்சு, அடுத்த ஏரியா என்ன பண்ணலாம், மைசூர். மைசூர் என்னன்னா இந்த சைடில் இருக்கும். மைசூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும். ஸோ இதை எப்படி பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? வாங்க மைசூர் படிப்போம். ஃபர்ஸ்ட் வார் ஹைதர் அலி டிஃபீட்டட் த பிரிட்டிஷ் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் சைன்டு. ஆக்சுவலாக இந்த வாரில் என்ன நடக்கும்னா ஹைதர் அலி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அட்வான்ஸ்டு வெப்பனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ரெண்டாவது ஃப்ரெஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்பில் இருப்பார். ஹைதர் அலியோட அந்த மொத்த ஆர்மி வந்து ட்ரெயின் பண்ணுறது நிறைய ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸரை தான் அப்பாயின் பண்ணுவார். ஃப்ரெஞ்சிட்ட இருந்தால் நிறைய அட்வான்ஸ்டு வெப்பன்லாம் இது பண்ணுவார். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கற்றுக்குவார். இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு உதவுவாங்க. ஸோ ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷுக்கும் ஆகாது. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க நிசாம்ஸ் இந்த ரீஜன்ல வந்து நிசாம் இருப்பாங்க. நிசாமு இந்த ரீஜன்ல வந்து மராத்தாஸ் இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து மராத்தாஸ் இருப்பாங்க. இந்த இடத்துல நிசாம் இருப்பாங்க. இந்த ரீஜன்ல நிசாம் இருப்பாங்க. இவங்ககிட்ட போயிட்டு இது வந்து மராத்தா சும்மா வந்து மராத்தா இது ஃபுல்லாவே வந்து மராத்தா இருப்பாங்க. ஒரு 1 செகண்ட் இருங்க வரேன். இதெல்லாம் பெரிய ரீஜனு. ஓஹோ, மொத்தமா டெல்லி. சரி, ஓகே. இது மராத்தா, இது வந்து மைசூர். சும்மா பார்த்துக்கோங்க. மராத்தாட்டியும் நிசாம்ட்டையும் பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைதர் அலி உங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆபத்தானவன். ஸோ ஹைதர் அலி வந்து உங்களை அட்டாக் பண்ணாம நான் வந்து பாத்துக்கிறேன், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மராத்தாட்டியும் நிசாம்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் பண்ணுவாங்க. இப்படி சைன் பண்ணிட்டு மூணு பேர் சேர்ந்து போயிட்டு ஹைதர் அலியை அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இந்த பிளான் தெரிஞ்ச உடனே ஹைதர் அலி என்ன பண்ணுவாரு, மராத்தாட்டியும் ஒரு பீஸ் ட்ரீட்டி போட்டுவாரு. நிசாம்ட்டி நான் உங்களை அட்டாக் பண்ண மாட்டேன், இப்போ போயிட்டு நான் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ண போறேன், இல்லை பிரிட்டிஷ் சண்டைக்கு வராங்க, அவங்கள அட்டாக் பண்ணா என்ன எனக்கு கிடைக்குதோ அதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிசாம்கிட்ட ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அனுப்பி ட்ரீட்டி போட்டுருவாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து சண்டைக்கு வர மாட்டாங்க, மெட்ராஸ் தனியாக வருவாங்க. ஈஸியா ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுவாரு. இப்படி வின் பண்ண உடனே ட்ரீட்டி ஆஃப் த மெட்ராஸ் வந்து சைன் பண்ணுவாங்க. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இனிமே ஏதாச்சும் வார் வந்தா மைசூருக்கு பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எதுவும் வந்து வார் வந்துச்சு அப்படின்னா, இஃப் எனி ஃபியூச்சர் வார் வந்துச்சுன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மராத்தா சாரி ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தோன்னா ட்ரீட்டி ஆஃப் த மெட்ராஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வார் முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் வார் எப்போ நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 1766லேருந்து 69 சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 69 வர அப்போ வந்து பார்த்தோன்னா வார் முடிஞ்சிருது. ஓகேவா?
செகண்ட் வார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1780லேருந்து 84 இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம், அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா இந்த மராத்தாஸ் வந்து மைசூர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஹைதர் அலி அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ மராத்தாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைதர் அலியை அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வர மாட்டாங்க, பிரிட்டிஷ் துணைக்கு வர மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. பட் ஹெல்ப்புக்கு வரணும் அப்படிங்கிறதா ட்ரீட்டி ஆஃப் த மெட்ராஸ், சரிங்களா? அப்போ இவங்க ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. இதனால ஆல்ரெடி பிரிட்டிஷ் மேல கோவமா இருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, மாஹி அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சோட போர்ட் இருக்கும். இது கிட்டத்தட்ட மைசூருக்கு கீழே தான் வரும். அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க. இதனால கடுப்பான ஹைதர் அலி என்ன பண்ணுவாரு, பிரிட்டிஷை அட்டாக் பண்ணுவார். வாரன் ஹாஸ்டிங் அட்டாக் த பிரெஞ்சு போர்ட் மாஹி. மாஹி வந்து அட்டாக் பண்ணுவாரு, விச் வாஸ் இன் ஹைதர் அலிஸ் டெரிட்டரி. அவர் ஹைதர் அலியோட டெரிட்டரியில் இருக்கும். ஹைதர் அலி லீடிய ஜாயிண்ட் ஃப்ரண்ட் வித் நிசாம் அண்ட் மராத்தா அண்ட் கேப்சர்டு ஆர்காட் இன் 1781. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நிசாமும் மராத்தாவும் கூட்டிட்டு ஆர்காட்டை வந்து கேப்சர் பண்ணுவார். ஆர்காட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக்கோட கேபிட்டல் மாதிரி இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி பிடிச்சிருவாரு. இப்படி பிடிச்ச உடனே மறுபடியும் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, இந்த நிசாம் மராத்தா ரெண்டு பேர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிடி பண்ணிட்டு அவங்க வந்து நீங்க ஹைதர் அலிக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹைதர் அலியும் பிரிட்டிஷ்ல புரோட்டோ நோவா ஐரி கூட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. இதுல வந்து ஹைதர் அலி வந்து டிஃபீட் ஆயிடுவார். ஓகேவா? 1781. இப்படி நடந்த உடனே கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா 1782 ஹைதர் அலி இறந்துருவார், சரிங்களா? இவர் ஹைதர் அலி இறந்த உடனே வார் வந்து அப்புறம் ஒரு 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு பெருசா ரெண்டு சைட்லயும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா திப்பு சுல்தானும் டஃப் கொடுப்பாரு, பிரிட்டிஷும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வார் பெருசா ரெண்டு சைடும் ஒரு பெரிய பிளேஸை பிடிக்காம பார் போயிட்டே இருக்கும். ஸோ ட்ரீட்டி ஆஃப் த மங்களூர் வந்து சைன் பண்ணுவாங்க. சைன்டு பை திப்பு சுல்தான் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆல் மியூச்சுவல் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்கொஸ்ட். நம்ம பிடிச்ச இடத்தெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவலா ரெஸ்டிடியூட் பண்ணி இந்த சைன் பண்ணுவாங்க, ட்ரீட்டி ஆஃப் த மங்களூர், சரிங்களா? இந்த ட்ரீட்டியை வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி என்ன, மெட்ராஸ். ரெண்டாவது ட்ரீட்டி என்ன, மங்களூரு. மூணாவது ட்ரீட்டி ஸ்ரீரங்கப்பட்டினம் சொல்லிட்டு வரும். அப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ட்ரீட்டியை வந்து எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெட்ராஸ், மைசூரு, அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ எம்எம்எஸ் அப்படி சொல்லிட்டு வரும் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மைசூர் அப்படின்னா அவங்களோட ட்ரீட்டி எம்எம்எஸ், மெட்ராஸ், மைசூரு, ஸ்ரீரங்கப்பட்டினம், சரிங்களா? இப்ப தேர்ட் வார், மராத்தாஸ் அண்ட் நிசாம் எய்டட் த பிரிட்டிஷ். இப்போ இந்த டைமில் 1789லேருந்து 92 அப்போ மராத்தாவும் நிசாமும் பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்றாங்க திப்பு சுல்தானை அட்டாக் பண்ண. ஆக்சுவலா இந்த வார் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து திருவாங்கூர் அவரோட ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர், ஒரு கவர்னர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து அஹ், மைசூருக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டு இருப்பாரு. திருவாங்கூர்னா அரௌண்ட் வந்து கேரளா ரீஜன், ஓகேவா? மைசூருக்கு அகைன்ஸ்டா செயல்படுவாரு. ஸோ திருவாங்கூர் மேல படையெடுப்பாரு. இப்ப சம்பந்தமே இல்லாம பிரிட்டிஷும் உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே பிரிட்டிஷும் திப்பு சுல்தானும் இந்த வார் ஸ்டார்ட் ஆயிரும், சரிங்களா? இந்த வார்ல மராத்தாவும் நிசாமும் பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்றாங்க. லார்டு கார்ன்வாலிஸ் கேப்சர்டு பெங்களூர். ஸோ இப்படி ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணாலும் திப்பு சுல்தான் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுப்பாரு, சரிங்களா? இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா 3 பேர் வரும்போது திப்பு சுல்தானை ஒண்ணுமே பண்ண முடியாது. ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் சைன்ட், திப்பு சுல்தான் சீடட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் டெரிட்டரி. இதுதான் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷோட ஐடியாவே. நான் வந்து இப்போ நம்ம வந்து திப்பு சுல்தான் அட்டாக் பண்றோம். அட்டாக் பண்ண உடனே அவங்களோட ஆஃப் ஆஃப் டெரிட்டரியை எடுத்து ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வார் நடக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானோட பாதி டெரிட்டரி போயிரும், ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் வார் ஆஃப் 1799 நடக்குது. ஸோ லார்டு வெல்லஸ்லி அட்டாக் திப்பு டைடு. இந்த வார்ல 1799ல திப்பு சுல்தான் வந்து இறந்துடுறாரு, சரிங்களா? இவ்வளவுதாங்க. மொத்தம் 4 வார். மற்ற எல்லாரு கூடயும் பார்த்தீங்கன்னா 3 வார் தான் நடந்திருக்கும். சீக் கூடலாம் 2 வார் தான் நடக்கும். இந்த ஆங்கிலோ சீக் வார்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் 2 வார் தான் நடக்கும். பட் மைசூரை பொறுத்தளவுக்கு ஒரு 4 வார் நடந்திருக்கும். இந்த 4 வாரையும் தெளிவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெ ஸோ இங்கே திப்பு யூஸ்டு அயன் கேசர் ராக்கெட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திப்பு சுல்தான் வந்து அந்த டைம்லேயே வந்து ராக்கெட்லாம் வந்து பார்த்தோன்னா அவரோட வாரில் யூஸ் பண்ணியிருப்பாரு. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சயின்டிஃபிக்காக இவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திப்பு சுல்தான்
பிரெஞ்சு பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல சப்போர்ட் பண்ணுவாரு. ஜாக்கோபியன் கிளப் சொல்லிட்டு, அதாவது பிரான்ஸ்காரங்க இந்தியாவில் வந்து சவ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜாக்கோபியன் கிளப். அதுலலாம் இவரும் தன்னை வந்து இணைச்சிக்குவாரு. ஸோ ஆங்கிலோ மைசூர் வார் இதுல வந்து ராக்கெட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது போல செர்ரி கல்ச்சர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து திப்பு சுல்தான் தான் வந்து அந்த டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இட் பிளேஸ் இங்கிலாந்து அண்ட் த மிலிட்ரி சூப்ரமேசி இன் இந்தியா. இது வந்து மிலிட்ரி சூப்ரமேசி இன் இந்தியா. அப்போ மைசூரையும் பிடிச்சிட்டாங்க. இது எப்போ அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 17 அரௌண்ட் ஒரு 69ல ஸ்டார்ட் ஆகுது. 66ல ஸ்டார்ட் ஆகும். 1799ல மைசூரையும் பிடிச்சிருவாங்க. சரிங்களா? இதை வந்து மைசூர் இந்த இடத்துல எழுதிக்குமா? ஒன் செகண்ட். மைசூர். ஓகே. இந்த இயர் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே போல இந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இதை வந்து சும்மா எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன், 1764ல பெங்கால் கைக்கு வந்துருச்சு. இப்போ கர்நாடிக்கு அப்படியே நிசாமியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிடிச்சிருவாங்க. இப்போ மைசூரும் பிரிட்டிஷ்க்கு வந்துருச்சு. ஓவரால் இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் கையில் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அவங்களோட மெயின் எய்ம் என்னவா இருக்கும்? இந்த மராத்தாஸா இருக்கும். சரிங்களா? அடுத்தது மராத்தாஸ்ட்ட தான் இவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம மராத்தாஸை பொறுத்தளவுக்கு நம்ம மராத்தா பத்தி ஃபுல்லாவே படிக்கல. மராத்தா கிங்டம் யார் ஸ்டார்ட் பண்ணுவா, யாரெல்லாம் இருப்பா, என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம படிக்கல. ஸோ இனிமே நான் வந்து மராத்தா வந்து மிடிவல் ஏஜ்ல வந்து நான் படிப்போம். சரிங்களா? ஏன்னா மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகல் கூட சிவாஜியும் வந்து முகலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சுவாரஸ்யமா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அதை இன்க்ளூட் பண்ணலை. அதனால மராத்தாஸ் படிக்கும்போது இந்த ஒரு 3 வாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லித்தரேன். அதனால இப்போ ஜஸ்ட் இந்த வாரம் வேணா பார்த்துக்கோங்க. நம்ம மராத்தாஸ் படிக்கும்போது இந்த வாரையும் சேர்த்து படிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வேணா சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து ஆங்கிலோ மராத்தா வார் ஃபர்ஸ்ட் வார், 2வது வார், 3வது வார் 3 வார்லையுமே முடிஞ்சிடும். சும்மா ஒரு டைம் வேணா ரீட் பண்ணிடலாம். இங்கிலீஷ் ஃபேவர் த ரகுநாத் ராவ். ஆக்சுவலாக இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மாதவ ராவ் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ரூலிங்க்கு வருவார். சின்ன பையன் மாதவராவ் ஒன்னு அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து ரொம்பவே சின்ன பையனா இருக்கும்போது இந்த ரகுநாத் ராவ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதவராவோட அங்கிள். சரிங்களா? இவரு தனக்கு தான் பதவி கொடுக்கணும்னு சொல்லி யோசிப்பாரு. பட் மாதவராவ் ஒன்னுக்கு பதவி கொடுத்துருவாங்க. இந்த சின்ன பையனுக்கு பதவி இருக்காதா சொல்லிட்டு ரகுநாத் ராவ் என்ன பண்ணுவாரு, போய் பிரிட்டிஷ கூட்டு வருவாரு. கூட்டு வந்த உடனே மராத்தாஸ் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணிடுவாங்க. இதனால ட்ரீட்டி ஆஃப் சல்பை நடக்கும். ஓகேவா? இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்டிஷ் லேட்டர் சைன்டு ட்ரீட்டி ஆஃப் சல்பை ரினவுன்சிங் காஸ் ஆஃப் ரகுநாத் ராவ். இந்த வாருக்கு மொத்த காசு ரகுநாத் ராவ் தான், நாங்க இல்ல சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார். சரிங்களா? இப்போ 2வது வார் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷ்வா சைன்டு ட்ரீட்டி ஆஃப் த பேஷின். ஆக்சுவலா 2வது வார் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜ்ராவ் டூ, இந்த ரகுநாத் ராவ் இருக்காரு இல்லையா, இவரோட பையன் தான். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, போய் பிரிட்டிஷ் எனக்கு பதவி கொடுக்க சொல்லிட்டு பிரிட்டிஷை கூட்டு வருவாங்க. இந்த டைம் பிரிட்டிஷ் வின் பண்ணிடுவாங்க. ட்ரீட்டி ஆஃப் த சப்சிடரி அலையன்ஸ் சொல்லிட்டு ஒன்று சைன் பண்ணுவாங்க. சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டெரிட்டரி இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டு கூட பிரிட்டிஷ் சப்சிடரி அலையன்ஸ் வந்து சைன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆர்மியை வச்சுக்க கூடாது. ஓகேவா? ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக பிரிட்டிஷோட ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் மராத்தா சுற்றி வந்து வச்சுக்கணும். யார்கிட்ட சண்டைக்கு போனாலும் பிரிட்டிஷை கேட்டுட்டு தான் சண்டைக்கு போகணும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி ஃபோர்ஸ் தராங்களே, அதுக்காக அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். இதான் சப்சிடரி அலையன்ஸ். ஓகேவா? ரகுநாத் பாஜிராவ் டூ தான் போயிட்டு என்ன பண்ணுவாரு, பிரிட்டிஷை கூட்டிட்டு பாஜிராவ் டூ தான் பிரிட்டிஷை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து மரத்தை வந்து தோக்கடிப்பாரு. ஸோ பாஜிராவ் டூ வந்து பார்த்தீங்கன்னா கிங்கா அப்பாயின்ட் பண்ணி பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, சப்சிடரி அலையன்ஸ் இது சைன் பண்ணுவாங்க. இவர் இந்த பாஜிராவ் டூ ஆல்ரெடி 1764 சரி 1757ல பிளாசி நடக்கும். பெங்கால்ல என்ன நடந்துன்னு சொல்லிட்டு இவர் ஆல்ரெடி யோசிச்சிருந்தாருன்னா இவர் மரத்தா சரி இவர் தப்பிச்சு இருப்பாரு. பட் அதெல்லாம் வந்து பார்க்காமயே, அதெல்லாம் யோசிக்காமயே பிரிட்டிஷ் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில பிரிட்டிஷ் கீழே சப்சிடரி அலையன்ஸ் வச்சு இவர் வந்து ரூலிங்க்கு வருவாரு. வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தோன்னா இவர் கையில பவர் எதுவுமே இருக்காது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கும். பிரிட்டிஷை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு கிங்கா என்னதான் இருந்தாலும் பாஜிராவ் டூ போயிட்டு பிரிட்டிஷை கூட்டு வந்தாலும் ஒரு கிங்கா இருக்கும்போது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வம்சத்துல வந்த ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் கீழே இருக்க முடியாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு ஓவரா பண்ணுவாங்க. ஸோ அதனால தேர்ட் வார் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் வார்ல மராத்தா வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. 1870 டு 19. ஓகேவா? அப்போ அரௌண்ட் வந்து 1775ல ஸ்டார்ட் ஆகி
1890 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த மராத்தாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட கைக்கு போயிருது. சரிங்களா? மராத்தாஸ் மராத்தா இது எப்போனா 1775ல ஸ்டார்ட் பண்ணி 1817 இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கையில போயிருது. சரிங்களா? இப்போ ஆல் ஓவர் டெக்கான் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் 1870ல இந்த டெக்கான் ஃபுல்லாவே பிடிச்சிடுறாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார் பிகின் ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ரஞ்சித் சிங் 1839. நம்ம வந்து பஞ்சாப் எப்படி இந்த ஸ்டேட் வந்து உருவாகுது அப்படி சொல்லி நம்ம படிக்கல. பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபை யார் உருவாக்குவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஜ் ரஞ்சித் சிங். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்ஸ் இருப்பாங்க. சீக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து பஞ்சாப் அப்படிங்கிற லேண்டில் வந்து இருப்பாங்க. சீக்ஸை பற்றி நீங்கள் வேணா அப்படியே நீங்கள் ஒரு 10 சீக் குரூப் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி விட்டுங்க. மகாராஜ் ரஞ்சித் சிங் இவர் தான் இம்பார்ட்டன்டான பர்சனு. இந்த ஏரியா வேணா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோ, வேணா ஒரு டைம் நம்ம சும்மா பார்க்கலாமா? சீக்கை பொறுத்தளவுக்கு சீக் அப்படிங்கிற ஒரு ரிலிஜனை பொறுத்தளவுக்கு குரு நானக் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவார். நானக் பந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஓகேவா? இவர் பிறந்த இடம் தள்ளுவண்டி. இப்போ நான் சொல்ற இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இவர் எங்க பிறப்பார்னா தள்ளுவண்டி இங்கே தான் பிறப்பாரு. நானக் பந்த் நானக் பந்த்னா வே ஆஃப் சீக்னு சொல்லுவாங்க. அந்த சீக் ரிலிஜன் இருக்காங்க இல்லையா, அந்த அந்த வே ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வே ஆஃப் லைஃப் வந்து பார்த்தோன்னா குருநானக் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவார். வே ஆஃப் லைஃப்னா என்ன அப்படின்னா இவங்க வந்து குரூப்பாக வந்து பார்த்தோன்னா ப்ரே பண்ணுவாங்க. குரூப்பாக ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, சாங் பாடிக்கிட்டு. அந்த மியூசிக் வழியா தன்னை வந்து பார்த்தோன்னா ஒரு உயர்நிலையை அடையிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புத்தா வந்து பார்த்தோன்னா அவேக்னஸ் அவேர்னஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த அவேக்னஸ் அடையிறதுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு வே அந்த ஒரு பாத் இருக்கு இல்லையா, அதான் நானக் பந்த்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் குரு அங்காடு, குரு அமர்தாஸ், ராம்தாஸ் இவரெல்லாம் வேணா பார்த்துக்கோங்க. மெயினா குரு அர்ஜன் தேவ் இவர் வந்து அதி கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னை வந்து ஃபவுண்ட் பண்ணுவாரு. இதுதான் சீக்கோட புனித நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கோங்க. அதி கிராந்த யார் வந்து எழுதுவா அப்படின்னு சொன்னா குரு அர்ஜுன் தேவ் கம்பைல் பண்ணுவாரு, எழுத மாட்டாரு. ரெண்டாவது இந்த ஹர்மந்தர் சாஹிப் இருக்கு இல்லையா, இதை கட்டினவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். இது வந்து தப்பா கொடுத்துறாங்க. குரு அர்ஜுன் தேவ். ஹர்மந்தர் சாஹிப்புக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. கோல்டன் டெம்பிள் அம்ரிஸ்டர். கோல்டன் டெம்பிள் அம்ரிஸ்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதை கட்டினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரு அர்ஜுன் தேவ். பட் அம்ரிஸ்டரை ஃபவுண்ட் பண்ணது இந்த ராம்தாஸ். இதை பார்த்துக்கோங்க. அம்ரிஸ்டரை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா இந்த ராம்தாஸ். அதே கோல்டன் டெம்பிளை யாரு கட்டினா சொல்லி பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். குரு அர்ஜுன் தேவ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகிரான்ட்டு எழுதியிருப்பாரு. ஸோ ரெண்டு பேர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதை இந்த சீக் ரிலிஜனை ஃபவுண்ட் பண்ணது யாரு? குரு நானக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதிகிராந்த் அவங்களோட புனித நூல் அதிகிராந்த் அதை வந்து பார்த்தோன்னா கம்பைல் பண்ணது அர்ஜுன் தேவ். கோல்டன் டெம்பிளை கட்டினது அர்ஜுன் தேவ். அம்ரிஸ்டா ஃபவுண்ட் பண்ணது ராம்தாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நைன்த் சிக் குரு குரு தேஜ் பகதூர் இவரை பார்த்துக்கோங்க. இவர் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். குரு தேஜ் பகதூர் இவரை பார்த்துக்கோங்க. இவரை வந்து பார்த்தோன்னா அவுரங்கசீப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு. இந்த அர்ஜுன் தாஸ் இருக்கார் இல்லையா, இவரை ஜஹாங்கீர் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஜஹாங்கீர் போட்டு தள்ளிடுவாரு. அவுரங்கசீப் வந்து பார்த்தோன்னா குரு தேக் பகதூர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. இதனாலேயே சீக்குக்கும் முகலுக்கும் ஆகவே ஆகாது. ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, முகலுக்கு கீழே வரவங்க ஃப்ரீ ஸ்டேட்னு சொல்லிட்டு. ஃப்ரீ ஸ்டேட் சொல்லும்போது மெயினாக அந்த பஞ்சாபை சொல்லியிருப்பேன். பஞ்சாபு மராத்தாலும் சொல்லியிருப்பேன். மராத்தாவுக்கும் முகலுக்கும் ஆகாது, பஞ்சாபுக்கும் முகலுக்கும் ஆகாது. ஸோ நைன்த் சிக் குருவையும் வந்து பார்த்தா அவுரங்கசீப் எக்ஸிக்யூட் பண்ணதால குரு கோபிந்த் சிங் கடுப்பாகி கல்சான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி வந்து கிரியேட் பண்ணுவார். சரிங்களா? கல்சா வந்து பார்த்தோன்னா வாரியர் கிளாஸ். சீக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சண்டை போடுற மாதிரி. அதுக்கு முன்னாடி வரலைக்கும் சாமியார் வழியில் போயிட்டு இருந்த இவங்கள வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து முகல் என்ன பண்ணிடுவாங்க, கோவப்படுத்தி வந்து வாருக்கு வர மாதிரி பண்ணிடுவாங்க. முகல் கூட சண்டை போடுறதுக்குன்னே கல்சா ஆர்மி வந்து ரெடி பண்ணிடுவார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம நேராக மகாராஜா ரஞ்சித் சிங் இதுக்கு வந்துருவோம். ஸோ சீக்கை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் ஒரு டைம் இதெல்லாம் ரீட் பண்ணி விட்டுக்கணும். சரிங்களா? இப்போ மகாராஜா ரஞ்சித் சிங் இவரை படிப்போம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு வார் மூட்ல இருக்கோம். அப்படியே ஒரு எடுத்துட்டு போயிடுவோம். மகாராஜா ரஞ்சித் சிங் born in 1780 at குஜா குஜ்ரா
குஜரன்வாலா அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வந்து பிறக்கிறாரு. ஹீ ஃபவுண்டர் த சீக் ரூல். சீக் ரூல் இல்லைன்னா பஞ்சாப் இதெல்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஜா ரஞ்சித் சிங் இவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணுவாரு இன் பஞ்சாப். சரிங்களா? ஹி ஆக்குபைடு லாகூர் இன் 1799. பாருல, இவர் பிறந்தது 1780. லாகூரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்குபை பண்றது கிட்டத்தட்ட ஒரு 19 வயசுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகூரை ஆக்குபை பண்ணியிருக்காரு. மேட் இட் ஹிஸ் கேபிட்டல், அவரோட கேபிட்டலா மேட் பண்றாரு. அனெக்ஸ்டு அம்ரிஸ்டர் கிட்டத்தட்ட 1802ல அம்ரிஸ்டர் வந்து அனெக்ஸ் பண்றாரு. இப்போ அப்போ வயசு எவ்வளவு இருக்கும்? அரௌண்ட் ஒரு 22 வயசுலயே பாருங்களேன், மகாராஜ் ரஞ்சித் சிங் அவர் வந்து அம்ரிஸ்ட வந்து அனெக்ஸ் பண்றாரு. ஓகேவா? அப்புறம் சில இடத்தெல்லாம் பிடிக்கிறாரு. 1839ல இறப்பாரு. ஓகேவா? இவரு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே கல்சா ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்த 1790, அதாவது அரௌண்ட் 1800 இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பவர்ஃபுல் ஆர்மினா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ், ரெண்டாவது இந்த கல்சா ஆர்மி, மகாராஜ் ரஞ்சித் சிங் கீழே இருக்கிற அந்த ஆர்மி அவ்வளோ பவர்ஃபுல் அட்வான்ஸ்டா இருப்பாங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து மகாராஜா ரஞ்சித் சிங்கிட்ட சண்டைக்கு போக மாட்டாங்க. இவர் என்ன பண்ணிருப்பார், ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து மின்டோ, லார்டு மின்டோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1809ல. சரிங்களா? ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்த பஞ்சாப் இந்த டெரிட்டரிக்குள்ள வரக்கூடாது, பஞ்சாப் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்ட சண்டைக்கு வர மாட்டோம், இதுதான் ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர். ஸோ 1809ல இந்த ட்ரீட்டி போடுறாரு. ஸோ இவர் இருக்கிற வரலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1839 வரலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பஞ்சாப்ட சண்டைக்கு வரவே மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து சக்சஸர் ஆஃப் ரஞ்சித் சிங் பாருல, காரக் சிங் 1839ல இருந்து 40 ஒரு 2 வருஷம் இருந்திருக்காரு. அப்புறம் நவ்னிஹல் சிங்னு ஒருத்தர் 1840 ஒரு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இருந்திருக்காரு. அப்புறம் ஷேர் சிங் 41ல இருந்து 43. ஸோ இந்த மாதிரி ரஞ்சித் சிங் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான கிங் அந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. அந்த சக்சஷன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மாறிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிபல், ஒரு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? இப்படி ஒரு சண்டை போட்டு இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. 1845ல என்ன பண்ணுவாங்க, சீக்க இந்த ரீஜனை நம்ம பிடிக்கலாம், எப்படி இவங்ககிட்ட சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு இந்த பஞ்சாப் ரீஜன் இருக்கு இல்லையா, பஞ்சாப் அரௌண்ட் எந்த ரீஜன்ல இருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ரீஜன் ஃபுல்லாவே பஞ்சாப், சிந்து இந்த ரீஜனா இருக்கும். இந்த ரீஜன்ல போயிட்டு பிரிட்டிஷ் அதோட பார்டர்ல போயிட்டு ஒரு பெரிய ஆர்மி வந்து பார்த்தோன்னா அந்த பார்டர்ல குவிப்பாங்க. ஓகேவா? நான் என் எல்லையில தான் இருக்கேன், சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 மென்னை கூட்டு போயிட்டு இங்க நிறுத்துவாங்க. இதை பார்த்த உடனே உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து கலர் ஆகாதா, இவங்க ஒரு 40,000 மென்னை வந்து கூட்டு வருவாங்க. கூட்டு இப்படி 2 பேருமே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சீக் வார் ரொம்ப ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இவங்களை வந்து வின் பண்ணிடுறாங்க. ஏன்னா பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அங்க இல்ல, கிங்கா இல்ல. ஸோ அதனால சீக்கை வந்து தோக்கடிச்சிருவாங்க. ட்ரீட்டி ஆஃப் த லாகூர் சைன் பண்ணுவாங்க. வழக்கம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்சிடரி அலையன்ஸ். சப்சிடரி அலையன்ஸ்னாலே நமக்கு தெரியும், அடுத்து வர வாரில் வந்து பார்த்தோன்னா பஞ்சாபை இணைக்கிறது தான் இந்த அலையன்ஸு. சப்சிடி அலையன்ஸ்னா என்ன, நீங்கள் வந்து ஆர்மி வச்சுக்க கூடாது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அப்போ யார்ட்டையாவது சண்டைக்கு போனால் எங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நாங்கள் தலையிட மாட்டோம் சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு எழுதி சைன் பண்ணாலும் பிரிட்டிஷ் அந்த ஒரு வார்த்தையை எப்போவுமே வந்து பார்த்தோன்னா இது பண்ண மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் மூக்கணும் வச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இயர் 1948லேருந்து 49 செகண்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. டல்ஹௌசி அனெக்ஸ்டு பஞ்சாப். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு பஞ்சாப். சரிங்களா? சர் ஜான் லாரன்ஸ் பிகேம் த ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஆஃப் பஞ்சாப். ஜான் பிரதர்ன்னு சொல்லுவாங்க, ஜான் லாரன்ஸ் சாரி லாரன்ஸ் பிரதர்ன்னு சொல்லுவாங்க. ஜான் லாரன்ஸ், ஹென்ரி லாரன்ஸ் 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் கீழே பஞ்சாபை கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ பஞ்சாபை அனெக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார் மட்டும் இருக்கு. குயிக்கா சும்மா வந்து இதோட அவுட்லைன் மட்டும் பார்த்தரலாம். பர்மீஸ் வார், ஆப்கான் வார். ஓகேவா? பர்மா வாஸ் யுனைடெட் பை கிங் ஆலங் பையா. பர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆலங் பையான்னு ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் போடோ பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? இந்த பேரை மட்டும் பார்த்துக்கோங்க. இது இது மட்டும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் பர்மீஸ்ல ஆலங் பையா இவர் தான் இன்வைட் பண்றாரு. அப்புறம் போடோ பையா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவங்க வந்து சும்மா இருக்காம இந்தியாவில் இருக்க அரக்கன் வேலி, அப்புறம் மணிப்பூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பவுண்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றேன், எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதனாலேயே
பிரிட்டிஷுக்கும் இவங்களுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா மணிப்பூரை பிடிச்சா பிரிட்டிஷ் சும்மா இருப்பாங்களா? பிரிட்டிஷ் இந்தியன் அத்தாரிட்டி டிக்ளேர்டு வார் ஆன் பர்மா. பர்மா மேல வார வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வார்லயே ஆக்குபைடு ரங்கூன் அண்ட் ரீச்டு கேபிட்டல் ஆஃப் அவா. அவாவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. ரங்கூனும் அவாவையும் பிடிச்சிடுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் யாண்டபூ, இல்லைன்னா யாண்டாபா, யாண்டாபூ, இல்லைன்னா இப்படி ஞாபகம் யாண்டா பர்மா சும்மா இருக்க மாட்டியா அப்படி சொல்லி ஞாபகம் யாண்டா பர்மா, யாண்டாபோ. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் யாண்டபூ. ஃபர்ஸ்ட் வாரம் நடக்குது. ட்ரீட்டி ஆஃப் யாண்டபூ எப்போ நடக்குதுன்னா 1826 நடக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் வார். இதுல வந்து பெகுவை பிடிக்கிறாங்க 52ல. 1855ல மொத்த பர்மாவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டி- பர்மாவை பொறுத்தளவு ஆங்கிலோ பர்மிஷ் வாரை பொறுத்தளவு ஆலங் பையா போடோ பையா இருக்காங்க. மணிப்பூரை வந்து 1830ல பிடிக்கிறாங்க. இதனால வந்து வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வார்ல வந்து ட்ரீட்டி ஆஃப் யாண்டபூ சைன் பண்றாங்க. சரிங்களா? அவையும் ரங்கூனையும் பிடிக்கிறாங்க. ரெண்டாவது வார்ல பெகுவை பிடிக்கிறாங்க 52. தேர்ட் வார்ல மொத்த பர்மாவையும் பிடிக்கிறாங்க. இவ்வளோ இது இது இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல வந்து 1935ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணிரும், பர்மா வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் கொடுத்துரும். யூ ஆங் சாங் இவர் தான் வந்து பார்த்தோன்னா போராடி பர்மா வந்து தனியா வாங்குவாங்க 1935ல. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்கான் வார். ஃபர்ஸ்ட் வார் 1839லேருந்து 42. இது வந்து ஆக்லாண்ட் ஃபோலி அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து வார் மாதிரி நடக்காது, ஒரு ரிவோல்ட் மாதிரி நடக்கும். சரிங்களா? என்ன நடக்கும்னா ஆப்கான்ல தோஸ்த் முகமது அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரை தூக்கிட்டு பிரிட்டிஷ் வந்து ஷா சுஜா வந்து அப்பாயின் பண்ணுவாங்க. இதனால ஆப்கான்ல வந்து ஒரு ரிவோல்ட் நடக்கும். ஸோ ஒரு வழியே இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஸ்த் முகமது அவர் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? தோஸ்த் முகமது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் பண்றாங்க. அதனால வந்து ஒரு ரிவோல்ட் நடக்குது. இதனால மறுபடியும் வேற வழி இல்லாம தோஸ்த் முகமதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார். ரெண்டாவது வாரை பொறுத்தளவுக்கு பிரிட்டிஷ் அட்டாக்குறது ஆப்கானிஸ்தான் டூரிங் த பீரியட் ஆஃப் ஷேர் அலி அந்த பீரியட்ல பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, ஆப்கான் அட்டாக் பண்றாங்க. லார்டு லிட்டன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரீட்டி ஆஃப் த கண்டமாக். ஆப்கானை பொறுத்தளவு இப்போ பர்மாவை பொறுத்தளவு யாண்டா பர்மா, யாண்டா பூ, இல்லைன்னா யாண்டா போ, அந்த ட்ரீட்டி நடக்குது. ஆப்கானை பொறுத்தளவு கண்டமாக், கண்டம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரீட்டி நடக்குது. இது ரெண்டாவது வாரில். சரிங்களா? நெக்ஸ்ட் மூணாவது வாரில் தூரந்த் லைன் வந்து டிரா பண்றாங்க. ட்ரீட்டி ஆஃப் த ரேவல் பிண்டி இது வந்து நடக்குது. எப்போனா 1999ல. சரிங்களா? ஆப்கானை வந்து பார்த்தோன்னா இப்பயும் வந்து பார்த்தோன்னா 1919லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆப்கான் வந்து செப்பரேட்டாக போயிடுவாங்க. ஆப்கான் இண்டிபெண்டன்ஸ் வித் ஃபுல் சாவர்ஜினிட்டி இன் ஃபாரின் அஃபேர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷும் ஆப்கானும் நாங்கள் இந்த பக்கத்து வர மாட்டோம் சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் ராவல்பிண்டி 1919ல நடக்கும். ஆப்கான் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? பர்மாக்கு எப்போ 1935, ஆப்கானுக்கு 1919. ஓகேங்களா? பிரிட்டிஷை பொறுத்தளவு இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிச்சிருப்பாங்க. இவங்களோட ரூல் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படித்தோம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர வரைக்கும் என்னென்ன நடக்குது அந்த சினோரையில சொல்லியிருக்கேன். முடிஞ்சா இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 3 நாள் கண்டினியூஸாக இதை ரீகால் பண்ணி சொல்லி பார்த்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ விட்டிங்கன்னா இந்த வாரெலாம் வந்து இனிமேல் படித்தா கூட மண்டையில் ஏறாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வர எல்லா ஏரியாவும் இந்த இயரு எப்போ நடக்குது, யார் யாருக்கும் சண்டை நடக்குது, இது எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எக்கனாமிக் அண்ட் கமர்ஷியல் பாலிசி அதில் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் டாட்டா, பை பை.